வணக்கம். நாம் இவ்வளோ நாளும் தனித்தனி வார்த்தைகள் படித்தோம், குட்டி குட்டி வாக்கியங்களாக படித்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு பேராகிராஃப் படிக்க போகிறோம். ஒன்றுமில்ல, தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன வாக்கியங்களாக சேர்த்து அது ஒரு கண்டினியூஷனாக உங்களுக்கு அந்த படிக்கிற மாதிரிக்கு ஒரு அனுபவம். ஒரு பேராகிராஃபு சொல்கிறது பேராகிராஃபாக தனித்தனியாக தான் அது வாக்கியங்களாக தான் சேர்ந்து வருது. பார்க்கலாம் உங்களுக்கு இது படிக்கும்போது எப்படி இவ்வளோ நாள் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு இது என்ன அளவில் புரியுது. இப்படி ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னால் நம்மளால் படிக்க முடியுமா, மீனிங் ஏதாவது தெரியுதாங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் அதை பார்க்கலாம். நான் படிக்க பார்ப்பேன். பகீச்சா. பகீச்சா பகீச்சானா தோட்டம்னு அர்த்தம். தோட்டம் அதாவது ஒரு தோட்டம்ங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பேராகிராஃப். फर्स्ट पार्ट में हमारे घर के पीछे एक बगीचा है. இப்போ நான் படிக்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு மீனிங் புரியும் பாருங்க. हमारे घर के पीछे, हमारे எங்களுடைய, घर வீடு, के पीछे பின்னால, வீட்டுக்கு பின்னால, வீட்டின் பின்பக்கம், एक बगीचा है எங்களுடைய வீட்டின் பின் ஒரு தோட்டம் உள்ளது, தோட்டம் இருக்கிறது. பாருங்க, ஒரு சென்டென்ஸு எப்படி ஈஸியாக நமக்கு புரித மாதிரி பாருங்க. ஹமாரேங்கிறது தெரியும். ஹமாரேங்கிறது ஹம் பிளஸ் கா கே கி சேர்ந்தா ஹமாரா, ஹமாரே, ஹமாரி, எங்களின், எங்களது, எங்களுடைய. அப்போ கர்கே பீச்சே எங்களுடைய வீட்டின் பின்னால், கே பீச்சே நம்ம படிச்சுக்கோம். கர் தெரியும், அப்போ ஏக்கு தெரியும். பகீச்சா தோட்டம் இருக்குது. அப்போ எங்களுடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு தோட்டம் இருக்குது. அடுத்த பார்ப்போம். அப்படி படிக்கக்கூடாது. தர்காரியோ கா பகீச்சா ஹே. காய்கறிகள், தர்காரியோங். ஏன் யோங் வந்திருக்கு? ப்ளூரல், காய்கறிகள். பின்னால வேற்றுமை உறுப்பு கா வந்திருக்கு. அதனால அந்த ஓங்கு மாத்திரை, ப்ளூரல் வார்த்தையை ஓங்கு மாத்திரையா மாத்திரம். அப்போ இது காய்கறிகளின் தோட்டம். இது காய்கறி தோட்டம். நம்ம பேச்சு வழக்கில் காய்கறிகளின் தோட்டம் சொல்ல போகிறதில்ல, காய்கறி தோட்டம். ஆனால் ஹிந்தியில் இருக்கும்போது அந்த கா போடணும். காய்கறிகளினுடைய, காய்கறிகள் என்னது, காய்கறிகளின் தோட்டம். ஆனால் பேச்சு வழக்கில் சொல்லும்போது காய்கறி தோட்டம் நம்ம பேசும்போது அப்படி தான் சொல்லுவோம். அதை நீங்கள் ஹிந்தியில் எழுதுறதா இருந்தால் எ தர்காரியோं का बगीचा है. அடுத்து हमारे बगीचे में எங்களின் தோட்டத்தில். ஏன் பகீச்சே வந்திருக்குன்னா பின்னால் வேற்றுமை உறுப்பு இருக்கு, அதனால பகீச்சே மே எங்களின் தோட்டத்தில் என்னெல்லாம் நம்ம படித்த காய்கறிகளாக மறுபடியும் வரும். உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்ல மனசில் பதிவு. பயங்கன் தெரியும், கத்திரிக்காய். பிண்டி தெரியும், வெண்டைக்காய். கரேலா, கரேலா தெரியும், கரேலா பாகற்காய். பாலக் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். கீரை வியாபாரிகள் கீரைக்கு பாலக்கீரை, பாலக்கீரை அப்படிம்பாங்க. பாலக்குன்னா ஹிந்தியில் கீரை, ஆனால் இவங்க அதை ரெண்டும் சேர்த்து பாலக்கீரை, பாலக்கீரை அப்படிம்பாங்க. பாலாக்கீரை கூட சில பேர் சொல்லுவாங்க, பாலாக்கீரை அப்படின்னு. அப்போ பாலக் அப்படின்னா கீரைன்னு அர்த்தம். கோபி முட்டைக்கோசு, காலிஃப்ளவருக்கு ஃபூல் கோபி படிச்சிருக்கோம். ஆதிக்கே பௌதே லகே ஹே. பௌதே இது இங்கே சொல்லுவோம். அப்போ பகீச்சேமே தோட்டத்தில் கத்திரிக்காய், பயங்கன், வெண்டைக்காய், பிண்டி, பாகற்காய், கரேலா, கீரை, பாலக், கோபி, முட்டைக்கோஸ், ஆதிக்கே முதலியவைகளின் பௌதே லகே ஹே. லகே 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 நம்ம லகா லகே லகே வளர்ந்துருக்கின்றன, அங்கே எல்லாம் விளைஞ்சிருக்கின்றன. அந்த மாதிரி எதுனாலும் சொல்லலாம். இந்த லகா லகே லகி இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீனிங் பண்ணிக்கலாம். அப்போ பௌதே லகேகே முதலிய செடிகள் வளர்ந்துருக்கின்றன, முதலிய செடிகள் பயிரிடப்பட்டிருக்கின்றன, என்னன்னாலும் அதுக்கு அர்த்தம் அந்த இடத்துக்கு அந்த என்ன லகா லகே லகிங்கிறத பயன்படுத்திக்கலாம். சொல்ல லானான், லானான் லானான் நம்ம நிறைய படித்தோம். இந்த இடத்துல பாருங்க, பௌதே லகேகே பயிர்கள் இருக்கின்றன, செடிகள் இருக்கின்றன, செடிகள் வளர்ந்துருக்கின்றன. ரைட். அடுத்து பாருங்க. ஹம் பாயி பேன் மில்கர். நாங்கள் அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா தம்பியர், முதல்ல பாய் வந்தனால அண்ணன் வச்சுக்கணும். அண்ணன் தங்கைகள் இல்லை சகோதர சகோதரிகள், மில்கர் சேர்ந்து, இணைந்து, ரோஜ்
ரோஜ்னா தினமும் டெய்லி. சபேரே 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 காலையில். और शाम को மாலையில். சார் ஷாம் மே தான் போடணும், மாலையில் அப்படின்னா அந்த ஷாம் கோ அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான. மாலையில் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா ஷாம் மேன்னு சொல்லக்கூடாது, ஷாம் கோ தான் சொல்லணும். அது ஏன் சார் அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த பொழுது அந்த காலங்களுக்கு அந்த ஷாம் கோங்கிறது தான் அந்த ஹிந்தியில் அந்த பேச்சு வழக்கில் இருக்கிறதுனால நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாம் மே அப்படின்னு சொல்லுங்கள். சபேரேனாலே காலையில் அர்த்தம். சபேரே மேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சபேரேனாலே காலையில். சார் அங்கே மே போடாமலே, ஆமாம் மே போடாமலே அது சபேரேனாலே காலையில் அர்த்தம். அந்த மாதிரி ஷாம் மேன்னு கிடையாது, ஷாம் கோ மாலையில். இன் பௌதோங்கோ இந்த செடிகளுக்கு. இஸ்ஸு போடலாமான சிங்குலர்னா இஸ்ஸு போடணும், ப்ளூரல்னா இன் போடணும். இப்போ இந்த மாணவர்கள் அப்படின்னா ஏ வித்யார்த்தியோன்னு சொல்கிறோம். ஏன் சார் சொல்கிறேன்னா உயர்திணைனா. இதே இது அக்ரிணைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாடு ஏ காய், ஏ இந்த பசு ஏ காய். சரி, இந்த 5 பசுக்கள் அப்படின்னு சொல்லுவது ப்ளூரல் அக்ரிணை. ஆனால் ப்ளூரல்னா இன் 5 காயம் அப்படி சொல்லணும். அப்போ ப்ளூரலுக்கு இந்தங்கிறதுக்கு இன், சிங்குலருக்கு இந்தன்னா ஏ. இஸ்ஸுன்னு சொல்லலாம். இஸ்ஸுனாலும் ப்ளூரலுக்கு இன் பௌதோங்கோ இந்த செடிகளுக்கு பாணி சீஞ்ச்தே ஹேன் தண்ணீர் ஊற்றுகின்றோம், தண்ணீர் பாய்ச்சுகின்றோம். இதனால் கரெக்ட். அடுத்து பார்க்கலாம். மாதாஜி இன்கோ खाद डालती है. அம்மா மாதா மாதாஜி மா எதனால சொல்லுவோம். இன்கோ இவைகளுக்கு, இவற்றிற்கு, இந்த செடிகளுக்கு, அதான் இன்கோ. காது பாருங்க, வயல் கேத், விவசாயம் கேத்தி. உரம், உரம்னா காத்து. அந்த கா உரம் சேம் தொல்லை இது காற்று விட்டு சொல்லுவோம். காற்று. அப்போ கேத்து கேத்தி காத்து எல்லாம் ஒரே சவுண்டு தான். உரம் டால்தி ஹே உரம் போடுகின்றார்கள், உரம் இடுகின்றார்கள். நம்ம யாருமே ஒரு திருப்பு டால்னு அது எக்கட போட்டாங்க டால் டால்தியா அப்படின்னு ஒரு திருப்பு பாடம் படிச்சு ஞாபகம் இருக்குமா? அப்போ டால்னா போடுதல், அது உரம் போடுதல், உரம் இடுதல் அப்படிங்கிறது. அப்போ அம்மா இன்கோ மாதாஜி இவைகளுக்கு காது டால்தி ஹே உரம் இடுகின்றனர், உரம் இடுகிறார்கள். அப்புறம் ஆஜ்கல், ஆஜ்கல்னா என்ன சார்னா நவடேஸ், தற்காலங்களில், இச்சமயங்களில், இந்நேரங்களில், இக்காலங்களில், இப்பொழுது, எல்லாத்துக்கும் இந்த மீனிங் பண்ணிக்கலாம். ஆஜ்கல் தற்பொழுது, தற்சமயம். பாஜார் மே மார்க்கெட்டில், கடை வீதியில், பாஜாரில். தர்காரி காய்கறி, தர்காரி காய்கறி बहुत महंगी है, ரொம்ப ரேட் அதிகம். महंगी ஹை ரேட், விலை அதிகம், விலை உயர்ந்தது. பரந்து ஆனால் ஹம் நாங்கள் பாஜார் சே பஜாரிலிருந்து தர்காரி காய்கறி நஹி கரீதே வாங்குவதில்லை. கரீது நம்ம படிச்சிருக்கோம், பர்ச்சேஸ். நாங்கள் பஜாரில் இருந்து காய்கறிலாம் வாங்க மாட்டோம், ரொம்ப ரேட்டு பஜாரில், ஹை ரேட்டு. நாங்கள் பஜாரில் இருந்து காய்கறிலாம் வாங்க மாட்டோம். हमको எங்களுக்கு अपने बगीचे से எங்களுடைய தோட்டத்திலிருந்து. இந்த அப்பனா அப்பனே அப்படிங்கிறத நம்ம நிறைய திருப்பி படிச்சுட்டோம் முன்னாடி. அப்பனா யார் அவர் முடியும். ராம் தனது வீட்டில் சாப்பிடுகிறான். ராம் अपने अपने घर में खाता है. நீ உனது வீட்டுக்கு போ, தூ अपना घर जा. அப்போ நீங்கள் உனது அவனையே குறிக்கிற அந்த மீனிங் வரக்கூடியது அப்பனா. அப்போ நாங்கள் எங்களது. அப்போ हमको எங்களுக்கு, அப்படியே பகிஜேசே எங்களின் தோட்டத்தில் இருந்து, எங்களுடைய அந்த இடத்துல हमको हमारे बगीचे போடலாமா சார்? போடலாம். அது ஹமாரேங்கிறதுக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப ஆப்டாக பொருந்தும். ஒரே இது हमको हमारे அப்படின்னா அது சேம்ங்கிறது எல்லாம் வேறு மாற்றங்கள். எங்களுக்கு हमको अपने बगीचे से எங்களின் தோட்டத்திலிருந்து, எங்களின் தோட்டத்திலிருந்து, எங்களுடைய தோட்டத்திலிருந்து.
அவசியக் தர்காரி தேவையான போதுமான அவசியமான தேவையான போதுமான தர்காரி காய்கறி மில்தி ஹே கிடைக்கின்றன. மில்னா கிடைத்தல், தர்காரி பெண்பால், அதனால மில்தி ஹே கிடைக்கின்றன. கர்மே வீட்டில் ரோஜ் தினமும் இஸ்கி சப்ஜி பன்தி ஹே இதனுடைய சப்ஜின்னு கறி குழம்பு கூட்டு பொரியல் தோரம் என்னெல்லாமோ அதுக்கு அர்த்தம் சொல்லிக்கலாம். அதாவது சைடிஷ் கறி அப்படின்னு நம்ம சுருக்கம் சொல்லுவோம். இன்றைக்கி என்ன கறி வச்சிருக்கு வீட்டில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சப்ஜிங்கிறது அந்த மீனிங் அர்த்தம். அப்போது கர்மே வீட்டில் ரோஜ் தினமும் இஸ்கி சப்ஜி படுத்திங்க இந்த காய்கறிகளை வச்சு சைடிஷு செய்கின்றனர், பந்திக தயாரிக்கின்றனர், பண்ணுகின்றனர், ஆக்குகின்றனர், ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சமைக்கிறார்கள். எதுனாலும் பண்ணுங்கிறது அந்த இடத்துல அவ்வளோ அர்த்தம் இருக்குது. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.